இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க என்ன. ஏன்? நான் வாய் முட்டை இருந்ததுனால. எதுக்கு நான் இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? தேவையில்லை எனக்கு, தேவையில்லைங்க. நான் ஏன் சும்மா இருக்கணும்? ஒரு ஃபேக் இமேஜை நினச்சி நான் சும்மா இருக்கணுமா? இமேஜே நான் என்றைக்குமே பார்த்தேன்னா ஒரு ஹீரோக்கு கூட போட்டி இல்லைங்க. எல்லாரையும் சொல்லுங்க, இவர் அவர் அவர் இவர் இவர் அவர் நான் அதை தனியாக பண்ணிகிட்டு இருக்கார் விடுங்க. வித் 95% சக்ஸஸ் ரேட். ஏன்? எனக்கு பிடிக்காது, நெகட்டிவிட்டி பிடிக்காது. என்னையா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறீங்க? நான் சினிமா படிச்சுட்டு வந்திருக்கேங்க, பாம்பேயில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், விஸ்காம் படிச்சிருக்கேன், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனவனை வந்துட்டு எதுக்கு இதுக்குள்ளே தள்ளி? அப்படி வளர்ந்தவன் நான். அதனால இவன் இதுக்கெல்லாம் போக மாட்டான், மீடியாக்கெல்லாம் பேச மாட்டான், வாயை அடிச்சுட்டு இருப்பான், அவன் இமேஜ் முக்கியம். இமேஜ்னா என்ன தெரியுமாங்க? நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அதெல்லாம் இமேஜே கிடையாதுங்க. 23 வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா, சில பேர் வரப்போகிறாங்க, அவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த உண்மையானவங்க கிட்ட இவனுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க இமேஜ். அதை உடைக்க ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம் யாரால் முடியுதுன்னு. சினிமா பண்ணலன்னா கை கால் இருக்கு, நான் என்ன வேலை வேணால் பண்ணி பொழிச்சுப்பேன். டான்ஸ் கிளாஸ் எடுத்து பொழிச்சுப்பேன். நான் பரதநாட்டியம் தெரியுங்க எனக்கு, முறைப்படி அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எப்படியுமே பொழிச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் ஆளாவே ஆளாதீங்க. ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி லைஃப்பில் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் நிற்பேன் உங்களுக்காக. என்ன அநியாயம் நடந்துட்டுருக்கு இந்த ஜென்ரேஷனில் எனக்கு தெரியும், நான் நிற்பேன். இன்னும் என்ன வேணால் வர சொல்லுங்கள். இன்னும் 4 வீடியோ பண்ண நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ணேன்னு கூட அவங்கள சொல்லிக்க சொல்லுங்கள். என்ன வேணால் பண்ண சொல்லுங்கள். இது சுத்தமாக இருந்தால் போதும். அவ்வளோதான் நான் நினச்சி வாழ்கிறது என் லைஃப்பை. அப்படி தான் நான் வாழ்வேன் சாவர வரைக்கும். சீண்ட வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.